Daily. Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை கானத்தூரில் பெண்களை காரில் துரத்திய சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுமன். பெண்களை காரில் மறித்து அந்த மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கோதுமை. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் கானத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முட்டுக்காடு படகு குழாமில் மகாபலிபுரத்திலிருந்து சென்னையை நோக்கி ஆண்கள் 4 பேர் கொண்ட காரானது சென்னை நோக்கி வந்து படகு குழாமை பார்வையிட்டிருந்தனர். அப்போது கானத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலிருந்து பெண்கள் 4 பெண்கள் 2 ஆண்கள் என ஒரு வெளியின காரில் சென்று படகு குழாமை பார்வையிட்டு அங்கிருந்து அக்கறை நோக்கி செல்லும் போது ஆண்கள் சென்ற காரின் மீது லேசாக உரைத்துள்ளனர். அதாவது காரை உரைத்துவிட்டு அங்கிருந்து ஒரு காரி கூட மன்னிப்பு கூட கேட்காமல் தங்களுடைய காரை உரைத்துவிட்டு அது மின்னல் வேகத்தில் அதிவேகமாக பெண்கள் சென்ற காரை ஈசிஆர் சாலையில் இயக்கியுள்ளனர். இதனால் கோபமடைந்த ஆண்கள் திமுக குடிபுரிந்த இந்த ஆண்கள் காரானது பெண்கள் சென்ற காரை தொடர்ந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்தி சென்று அவர்கள் நடு வழியில் மடக்கி அவரிடம் காரில் இருந்த ஒரு ஆண் ஒருவர் காரை நோக்கி இயங்கி வந்து சண்டையிட்டுள்ளார். அந்த காட்சியை வெளியாகியுள்ளது. தற்போது சமூக வலைத்தளங்களிலும் வைரலாக பரவியுள்ளது. தொடர்ந்து இது குறித்து பெண்கள் சென்ற காரில் இருந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து கானத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சேலம்பாக்கம் சரக உதவி ஆணையர் வெங்கடேசன் தலைமையிலும் கானத்தூர் காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையிலும் 2 தனிப்படை அமைத்து திமுக கொடி புரிந்த காரில் சென்ற நபர்கள் யார் என்னும் தொடர்ந்து காரின் பதிவெண்ணை வைத்து 2 தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த தற்போது வீடியோவானது சமூக வலைதளங்களில் பல்வேறு சமூக வைரலாக பரவி வருகிறது. கௌரி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுமன். Taste the Daily.